வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் மரணம், முறைப்படி விசாரணை இடம்பெறுகின்றது. அமைச்சர் நலிந்த விளக்கம். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்வார்கள் என்று தெரியவில்லை. பிரதி அமைச்சர் பரபரப்பு கருத்து. ரத்மலானி குடியிருப்பு வளாகத்தில் தீப்பிரவல், பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சந்தேக நபர்களை சோதனையிடும் போது துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். வரி செலுத்தாதோருக்கு கடும் எச்சரிக்கை. நாட்கள் லட்சம் அபராதம் அல்லது சிறை தண்டனை. பாடசாலைகளிலேயே அதிக டெங்கு நுளம்பு குடம்பிகள், 53ஆக உயர்ந்த மரணங்கள். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம். சினிமா பாடல்கள், ஆடல் பாடல்களுக்கு தடை. சுரேஷ் அளவை விடுவித்து நீதியை நிலைநாட்ட ஒன்றிணையுங்கள். தேரர் முழக்கம். காணாமல் போன குடும்பஸ்தர் 3 நாட்களின் பின் சடலமாக மீட்பு. மொனராகலியில் சம்பவம். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 அமெரிக்க சிப்பாய்கள் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பாக முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் இதுகுறித்து எதிர்க்கட்சியினர் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இந்த விவகாரத்தை அரசு அலட்சியப்படுத்தவில்லை. முறையான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் எதிர்க்கட்சியினர் அச்சப்பட தேவையில்லை. இச்சம்பவத்தை அரசியலாக்குவது முறையற்றது. சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் மீண்டும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் சாட்சியாளர்கள் உயிரிழப்பது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய சிலர் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி ஊடக சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணத்தில் பாரிய சந்தேகம் காணப்படுவதால் இதுகுறித்து அரசாங்கம் உடனடியாக முறையான விசாரணையொன்றை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் முக்கிய வழக்குகள் தொடர்பில் சாட்சியம் அளித்த கபில சந்திரசேன போன்ற நபர்கள் தற்கொலை என்ற முத்திரையின் கீழ் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். அந்த வரிசையில் சி.டி. விக்ரமரத்னவின் மரணமும் ஆழமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றாகும். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சாரா ஜாஸ்மினின் மரபணு அறிக்கைகளை போலி தயாரிப்பு செய்யுமாறு அப்போதைய ஆட்சியின் உயர் பதவியில் இருந்த ஒருவரால் தனக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதாக சி.டி. விக்ரமரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மிக தீர்மானமிக்க சாட்சியம் ஒன்றை வழங்கியிருந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகின. அவர் சாட்சியமளித்து சில தினங்களிலேயே இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதானது முக்கிய வழக்குகளின் சாட்சியாளர்களை திட்டமிட்டு அகற்றும் சதித்திட்டம் என்ற பலத்த சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. சாட்சியாளர்களை அச்சுறுத்தவும் சான்றுகளை மூடிமறைக்கவும் நிழல் அரசாங்கம் முயல்கின்றதா என ஆராய வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். எதிர்க்கட்சியின் பல உறுப்பினர்கள் புனையில் தான் வெளியில் உள்ளார்கள். பலர் வெகு விரைவில் சிறை செல்வார்கள். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை என விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய வழக்குகள் மற்றும் ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது கவலைக்குரியது. ஏர்பஸ் கொள்வனவு விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சத்திய கடதாசியூடாக பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஏர்பஸ் கொள்வனவு மோசடியில் தான் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தங்காலை கால்டன் இல்லத்தில் வைத்து லஞ்ச தொகையை வழங்கி பியங்கர ஜெயரத்னவுக்கும் லஞ்சம் வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். தற்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த மரணம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. கடந்த கால படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெறுகின்ற நிலையில் அதனுடன் தொடர்புடைய பலர் அச்சமடைந்துள்ளனர். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தற்போது பிணையில் வெளியில் உள்ளார்கள். வெகு விரைவில் சிறை செல்வார்கள். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ராஜபக்ச குடும்பத்தின் சகலருக்கும் வழக்குகள் உள்ளன. அனைவரும் வரிசையாக வழக்கு விசாரணைகளுக்காக செல்கிறார்கள். வழக்குகளில் இருந்து குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறார்கள் என்றார். ரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகிலுள்ள மாடி வீட்டு தொகுதி ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
தெகிவளி தீயணைப்பு பிரிவின் தகவலின்படி குறித்த மாடி வீட்டு தொகுதியின் 2வது மாடியில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு சேவை திணைக்களம் 2 தீயணைப்பு வாகனங்களை உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பியுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்ட துரித நடவடிக்கையின் மூலம் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெகிவளி தீயணைப்பு பிரிவும் தீயணைப்பு சேவை திணைக்களமும் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் மற்றும் ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு பிலியந்தல வீரசிங்க மாவத்தை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான 2 நபர்களை சோதனையிட முயன்ற போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றதாக பிலியந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக களுப்போவில போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது மற்றொருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வரி செலுத்த வேண்டிய கடப்பாடு இருந்தும் அதனை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள், வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றாத வணிகங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. 2026 ஜூன் 3ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த உள்நாட்டு எரிவரி சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் இணங்க தவறுபவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் அதிகாரம் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆணையாளர் நாயகத்திடம் பதிவு செய்ய தவறுதல், வருமான வரி அறிக்கைகள் அல்லது வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்காதது உள்ளிட்ட செயல்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணக்கமற்ற வரி செலுத்துபவர்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் வழங்கப்படும். அந்த அறிவித்தல் வழங்கப்பட்ட நாளிலிருந்து குறைபாடுகளை சரி செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். அந்த 30 நாட்களுக்குள் சட்டத்திற்கிணங்க நடவடிக்கை எடுக்க தவறினால் அது குற்றமாக பதிவு செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெறும் சுருக்க விசாரணையில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 4 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இவ்விரண்டும் விதிக்கப்படலாம். இந்த சட்ட ஏற்பாடுகள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோரை மட்டுமே குறிவைத்து அமல்படுத்தப்படுகின்றன என்றும் சட்டத்திற்கிணங்க ஒத்துழைப்பு வழங்கும் வரி செலுத்துபவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் உள்நாட்டு எரிவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வருடத்தின் முதல் 6 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு ஒழிப்பு சோதனைகளின் போது டெங்கு நுளம்பு குடம்பிகள் அதிகளவில் பாடசாலை வளாகங்களிலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 2,50,477 வளாகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் பாடசாலை வளாகங்களிலேயே அதிகளவிலான டெங்கு நுளம்பு குடம்பிகள் பதிவாகியுள்ளன. அதன்படி சோதனை செய்யப்பட்ட பாடசாலை வளாகங்களில் 42.5% டெங்கு நுளம்பு குடம்பிகள் காணப்பட்டுள்ளன. மேலும் தொழிற்சாலைகளில் 38.4%, அரசு நிறுவன வளாகங்களில் 28.1%, மத வழிபாட்டு தலங்களில் 25.9% மற்றும் வீடுகளில் 9.2% டெங்கு நுளம்பு குடம்பிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி நேற்று வரை நாட்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 74,478 உயர்ந்துள்ளது. அவற்றில் ஜூலை மாதத்தின் முதல் 17 நாட்களிலேயே 19,100 புதிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை நோய் பரவலின் தீவிரத்தை வெளிப்படுத்துவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்ந்தும் மேல் மாகாணமே அதிக டெங்கு பாதிப்புகளை கொண்ட மாகாணமாக பதிவாகி வருவதுடன் கம்பகா மாவட்டத்தில் மட்டும் 15,596 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 3 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதால் இந்த ஆண்டில் இலங்கையில் பதிவான மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இதன்படி திருவிழாவிற்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் குறித்த ஆரம்பகட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் யாழ்ப்பாண மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பிரதிநிதிகள், யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர், மாநகர சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பக்தர்களின் வசதிக்கான சுகாதார மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். இந்நிலையில் சினிமா பாடல்கள், ஆடல் பாடல்கள் உட்பட 5 கலாச்சார விரோத நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் அறிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். புதிய அரசமைப்பொன்றின் ஊடாகவே நீதியரசர்களின் பதவிக்காலத்தை திருத்தம் செய்ய முடியும். அவ்வாறன்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மாத்திரம் பதவிக்காலத்தை நீடிப்பது
முறையற்ற செயலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நீதித்துறையை அரசியல்மயமாக்க இந்த அரசு முயற்சிக்கின்றது. நீதிமன்ற கட்டமைப்பில் தற்போது தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதியே பொறுப்பு கூற வேண்டும். கீழ் நீதிமன்றங்களில் வெற்றிடங்கள் நிலவுவதால் உயர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டியது அவசியமில்லை என ஜனாதிபதி கூறுவது முற்றிலும் தவறானது. நீதியரசர்களின் நியமனங்களை தாமதப்படுத்துவதால் தகுதியுள்ள பல நீதிபதிகளின் பதவி உயர்வுகள் தடுக்க உயர் நீதிமன்றத்திற்கு நியமனம் பெறும் தகுதியுள்ளவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயே ஓய்வு பெறும் துரதிருஷ்டவசமான நிலை கடந்த காலங்களிலும் காணப்பட்டது. தற்போதைய அரசு அரசமைப்பு திருத்தம் ஒன்றின் மூலம் பிரதம நீதியரசர் மற்றும் நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடிக்க முயற்சிக்கின்றது. அதற்கு நாங்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளோம். இதேவேளை நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் தனக்குரிய பொறுப்புகளை தட்டி கழித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்து தனது கடமையை நிறைவேற்ற அவர் தவறியுள்ளார். இதன் காரணமாகவே நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க தீர்மானித்தோம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்க்கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களும் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலையை விடுவித்து அவருக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பெங்கமுவ நாளுக்கு தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை என்பவர் நாடறியாத ஆனால் இந்த நாடு கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சிறந்த புலனாய்வு அதிகாரி ஆவார். புலனாய்வு அதிகாரிகளின் இயல்பு என்னவென்றால் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இவ்வாறான புலனாய்வு அதிகாரிகள் இருக்க வேண்டும். ஷானி அபேசகர, ரவி செனவிரத்ன, திலீப பீரிஸ் போன்றவர்களுக்கு இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையும் இல்லை. நாட்டின் எதிர்கால பாதுகாப்பு பற்றிய அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் சுரேஷ் சலே போன்றவர்களுக்கு ஒரு பெரும் தீங்கை விளைவிப்பதற்கே தற்போது முயற்சிக்கிறார்கள். அதனை தடுப்பதற்கு தான் நாங்கள் முயற்சிக்கிறோம். இறுதியில் அவர்கள் தோற்பார்கள், நாங்கள் வெற்றி அடைவோம் என்ற பலத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்றார். மொனராகலை மாவட்டம் படல்கும்பரை பிரதேசத்தில் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் காணாமல் போயிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் 3 நாட்களின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். படல்கும்பரை பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேற்படி நபர் கடந்த புதன்கிழமை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் தேடுதல் நடவடிக்கைகளின் போது அவரது வீட்டுக்கு அருகில் இருந்த பாலடைந்த கட்டிடம் ஒன்றில் இருந்து அவர் நேற்று சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை படல்கும்பரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி மாவட்டம் இக்கடுவை பிரதேசத்தில் நேற்றிரவு 4 பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண் ஒருவர் அவரது கணவனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கடுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு மதுபோதையில் வீட்டுக்கு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இரவு உணவு தயாரிப்பது தொடர்பில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கணவன் வீட்டில் இருந்த கூரிய ஆயுதத்தால் மனைவியை சரமாரியாக வெட்டியுள்ளார். பிள்ளைகளின் கண் முன்பாக இந்த கொடூர செயல் அரங்கேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்த கணவனை கைது செய்தனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். ஜோர்தான் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 அமெரிக்க சிப்பாய்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாகவே இந்த 2 சிப்பாய்களும் உயிரிழந்துள்ளனர் என்பதுடன் இவர்களது மரணத்தை அமெரிக்க மத்திய கட்டளையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தாக்குதல்களில் அமெரிக்க ராணுவ சேவையை சேர்ந்த மேலும் 4 படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கையொப்பத்திற்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்றும் அது நம்பகத்தன்மையற்றது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமைனி நேற்று வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்றில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2 நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீறி வருவதாக மொஜ்தபா கமேனி அங்கு சுட்டிக்காட்டியுள்ளார்.
திருகோணமலை மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியால் சிறிய நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் பெருமளவில் வறண்டு போயுள்ள நிலையில் தண்ணீரை தேடி காட்டுச்சாணிகள் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு அண்மையில் வரத் தொடங்கியுள்ளன. கந்தளாய் பிரதேசத்தின் ஜெயந்திபுரம் மற்றும் சூரியபுரம் பகுதிகளில் அண்மைய நாட்களில் பல காட்டுச்சாணிகள் கூட்டமாக காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதுடன் இரவு நேரங்களில் அவதானத்துடன் இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கந்தளாய் சேருவில பிரதான வீதியின் சித்தாறு பகுதியில் லட்சக்கணக்கான பறவைகள் திரண்டுள்ளமை இயற்கை ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தை பாதித்துள்ள கடும் வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வற்றி வருவதால் நீர் மற்றும் உணவை தேடி வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் இடம்பெயர்ந்து வருவதாக கருதப்படுகிறது. வறட்சி நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் மனிதர் வனவிலங்கு மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.